இந்த மாதிரியான காலியான அட்டைப்பெட்டி இருந்தால் இனிமேல் தூக்கி போடாதீங்க. இது வந்து ஷூ, ஸ்லிப்பர் இதெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி அட்டைப்பெட்டி நமக்கு கிடைக்கும். இப்போ இதோடைய மேல் பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ண அந்த பகுதியை உள்ளே வச்சு ஒட்டி விட்டுடலாங்க. ஒட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் ஒரு ஊசி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாம். கீழே மேலே அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இப்படி எல்லா பகுதியிலும் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கலாங்க. இப்போ ஹோல்ஸ் போட்டு விட்டதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காலியான பேனா ரீஃபில் இருந்தால் அதை எடுத்து இந்த மாதிரி ஹோல்ஸ்குள்ளே சொருக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எதிர் இருக்கக்கூடிய ஹோல்ஸ்குள்ளே இந்த மாதிரி ரீஃபில்ஸை வச்சு சொருகி விட்டுக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய ரீஃபில்ஸ் இருந்தால் அது எல்லாமே எடுத்து இந்த மாதிரி சொருகி விட்டுக்கலாங்க. எல்லா ரீஃபில்ஸையும் சொருகினதுக்கப்புறமா இந்த மாதிரி தாங்க இருக்கும். இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக சைடில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலலாம் வந்து நம்ம கம்மு போட்டு ஒட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் இது கழண்டு விழுகாமல் இருக்கும். அதனால் நம்ம கம் போட்டு ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது 3 செக்மெண்ட்டாக பிரித்தாச்சு. நம்ம சாக்ஸு, இன்னர் வேர் இதெல்லாம் வச்சு வைக்கிறதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீஃபில் போட்டு இருக்கிறதுனால இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை கூட நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நிறைய இடம் நமக்கு கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.